ஹலோ சக் டிவி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கதை சொல்லி ஃப்ரெண்டு விஜயா. இன்றைக்கி ஒரு அழகான கதையோடு நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஒரு ஊரில் 2 க்யூட்டான புசு புசுன்னு முடி இருக்கக்கூடிய ஒரு 2 பூனைங்க இருந்துதான். ஒரு நாளைக்கு அதுங்களுக்கு நல்ல பசியாக இருக்கும்போது, அது சாப்பாடு தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா இவ்வளோ பெரிய மீன், நல்லா கொளுத்த மீன் ஒன்று அதுங்களுக்கு கிடச்சிருக்கு. 2 ஒரே நேரத்தில் அதை போய் கபக்குன்னு எடுத்த உடனே 2 பேர்த்துக்குள்ளே சண்டை வந்துடுச்சு. எனக்கு தான் உனக்கு தான் அப்படின்னோடனே, சரி இல்லை பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு உட்காரும்போதும் பிரச்சனை தீரலை. நீ வந்து எனக்கு கம்மியான இது கொடுக்குற, உனக்கு அதிகமாக எடுத்துட்டேன் இது சொல்ல, இல்லை நான் நல்லா தான் பண்ணுறேன் அது சொல்ல, ஒரே சண்டையாக போயிட்டுருக்கு. ஒரு முடிவே வரல அதுக்கு. அப்போ அந்த பக்கமாக போன ஒரு நரி வந்து பார்த்து, ஆஹா இந்த மீனை நம்ம எப்படியாச்சும் ஆட்டையை போட்டுடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, நான் உங்களுக்கு பங்கு போட்டு தரேன்ப்பா, பெர்ஃபெக்டாக கரெக்டாக அளவில் பங்கு போட்டு கொடுப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் போய் உட்காந்துக்கிட்டு முதல்ல என்ன பண்ணுது, தலை வேணாம்ப்பா, வால் வேண்டாம், நல்லாவே இருக்காது, ருசி கேவலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கச்சக் கச்சக்குன்னு 2 சைடும் கடிச்சு சாப்பிட்ருது. சாப்பிட்டுட்டு இப்போ இந்த துண்டு இருக்குன்னு பார்த்தா ஈக்குவலாக இல்லையேப்பா, ரைட் சைடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கே சொல்லிட்டு ரைட் சைடு வந்து கச்சக்குன்னு ஒரு கடி. உடனே லெஃப்ட் சைடு இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கே, கரெக்டாக பங்கு போடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கச்சக்குன்னு லெஃப்ட் சைடில் ஒரு கடி. இப்படியே சொல்லி ரைட் சைடு லெஃப்ட் சைடு எங்கே அதிகமாக இருக்குது, எங்கே கம்மியாக இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியே மாறி மாறி கடிச்சு கடைசி என்ன மிஞ்சி இவ்வளோதானே அந்த மீனோட அளவே, அவ்வளோதான், ஒன்றுமே மிஞ்சலை. ஃபுல்லாக கடிச்சு சாப்பிட்டு, சாரிப்பா நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஈக்குவலாக தான் பங்கு போடணும் அப்படின்னு நினச்சேன்ப்பா, என்ன பண்ணுறது, நான் நியாயமாக இருக்குன்னு நினச்சேன், கடைசி ஒன்றும் மிஞ்சலப்பா, டாடாப்பா இன்னொரு நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுச்சு அந்த மாதிரி. அவ்வளோதான், 2 பூனையும் பா அப்படின்னு வாயை போனது நின்னது தான் மிச்சம். அதுங்க வந்து கிடச்ச அந்த சாப்பாடை நார்மலாக ஒரு பரந்த மனசோட ஒரு இதோட புத்திசாலித்தனத்தோடு அதுங்களே ஒழுங்காக பங்கு போட்டு சாப்பிட்ருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. அதுங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வேணால் வந்திருக்கும், ஆனால் 2க்குமே வந்து பாதி மீன் துண்டு கண்டிப்பாக கிடச்சிருக்கும் இல்லையா. ஆனால் என்னாச்சு, தேர்ட் பார்ட்டி ஒரு ஆளை வந்து உள்ளே விட்டு அந்த நரி என்ன பண்ணிடுச்சு, அவ்வளோதான், ஃபுல்லாக ஆட்டையை போட்டு ஓடியே போயிடுச்சு. அவ்வளோதான், இந்த 2 பூனைகளும் ஏமாந்து நின்னது தான் மிச்சம். ஸோ இந்த இந்த குட்டி கதை தான் இல்லையா. இந்த குட்டி கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இப்போ நமக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு சண்டை இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குன்னா நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கணும், சரியா. அப்போ தேவையில்லாமல் யாராவது ஒருத்தரை வந்து நம்ம உள்ளே கூட்டிகிட்டு வந்தோன்னா, அவங்க வந்து நல்லவங்களாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் மோஸ்ட்லி வந்து நம்ம ஆட்கள் தெரியும்ல, உள்ளே புகுந்து கலாய்ச்சி விட்டு அதில் ஏதாவது பிரச்சனையை கிளப்பி அதில் ஏதாவது அவங்க ஆதாயம் தேட தான் பார்ப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம 2 பேருமே சம்மந்தப்பட்ட 2 ஆட்களுமே பேசுனா அந்த பிரச்சனையை வந்து ஓரளவுக்கு தீர்த்துடலாம் அப்படின்றது தான் நான் இதுலேருந்து கற்றுக்கிட்ட பாடம். இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு என்ன ஒரு அனுபவம் கிடச்சிது அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த தடவை இதை விட சூப்பராக ஒரு கதையோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.